மத்திய அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், இந்த கண்டனத்தின் மூலமாக அவர் என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன பிரகாஷ்? சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு 2024-25 ஆண்டிற்கான முதல் தவணையாக ரூபாய் 573 கோடியை கடந்த ஜூன் மாதமே தமிழக அரசுக்கு விடுவித்திருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு தனது பங்கு தொகையை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளது. இதன் காரணமாக புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு அமல்படுத்தவில்லை என்று மத்திய அரசு கூறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த செய்திகளை சுட்டிக்காட்டி மத்திய அரசு கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கும் நிதியை போராடி பெறாத திமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில, இந்தியா கல்வியில் சிறந்த நாடு, உலகிலேயே மனித வளம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டில் தங்களுடைய கொள்கைகளை கல்வித்துறையில் திணித்து மனித வளத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் தற்போதைய மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது மத்திய அரசின் கடமை. நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் கல்வி வளர்ச்சிக்கு நிதி தர முடியும் என்று கூறுவது ஏற்கக்கூடியது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநில பட்டியலில் இருந்து கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்ற சுமார் 48 ஆண்டுகள் ஆகின்றன. இதில் சுமார் 20 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் பங்கு பெற்ற திமுக தற்போது கணிசமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கைது வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த உரிய கல்வி நிதியை பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காததற்கு கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரும் இந்த கல்வி நிதியை பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு முதல் தவணையாக இதுவரை விடுவிக்காததால் சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலையும், கல்வி உரிமை சட்டம் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு மாநில அரசு பள்ளி கட்டணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக மத்திய அரசு இந்த தவணை தொகையை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.